إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளரும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வட்டா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாகிய துல்ஹஜ் மாதத்திலே புனிதம் நிறைந்த அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜிற்கு ஹஜ்ஜத்துல் வதா, விடைபெறக்கூடிய ஹஜ் என்று வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜை முடித்து அதன் பிறகு முஹர்ரம், சஃபர் 2 மாதங்கள் தான் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி அவர்கள் மரணித்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இறுதி ஹஜ் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. மக்கமா நகரத்துடைய வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். சூரத்துன் நஸ்ர் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ்வின் தூதருக்கு உத்தரவிடுகின்றான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله அஃவாஜா. நபியே, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது அல்லாஹ்வுடைய உதவியினால். வரஐத الناس يدخلون في دين الله அஃவாஜா. மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீர் நுழைவதை பார்க்கும் பொழுது, மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு எல்லா அரபு மக்களும் கூட்டம் கூட்டமாக, கோத்திரம் கோத்திரமாக அவர்கள் லட்சக்கணக்கிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், இதையெல்லாம் நீர் பார்க்கும் பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. நபியே, உமது இறைவனுடைய புகழை கொண்டு அவனை துதிப்பீராக, உமது இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. இன்னஹு கான கஃபாரா, இன்னஹு கான வஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. உம்முடைய இறைவன் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைக்கின்றான். இந்த அத்தியாயம் அருளப்பட்டதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மரணிக்க போகிறார்கள் என்பதற்குரிய அடையாளமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை இறக்கி வைக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயம் அருளப்பட்ட பிறகு தன்னுடைய வாழ்நாள் நெருங்கிவிட்டது, தாம் மரணிக்க போகிறோம் என்பதற்குரிய அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் இதை அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டார்கள், விளங்கிக் கொண்டார்கள். இந்த அத்தியாயம் அருளப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் என்பது சாதாரண ஒன்றல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் மரணித்த பிறகு கியாமத் நாள் வரை நடைபெறக்கூடிய எந்த ஒரு மரணமும் அது சாதாரண, அது அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்தை விட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு கிடையாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர். அவர்களுக்கு பிறகு இனி நபி வரப்போவது கிடையாது. அவர்கள் மரணித்து விட்டால் இந்த உலகத்திற்கு வரக்கூடிய இறை செய்தி அது கியாமத் நாள் வரை இனி அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒரு மனிதருக்கும் இறை செய்தி வரப்போவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக எண்ணற்ற நபிமார்கள் தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, உலகத்திலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நல்லடியார்களின் உள்ளத்திலே அந்த உலக பிரச்சனைகளுடைய தீர்வுகளை அல்லாஹ் இல்ஹாமாக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உதிப்புகளாக அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு இனி யாருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் உதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை. எல்லாவற்றுக்குமான தீர்வாக இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார். அப்ப அந்த இறை தூதர் இறுதி நபி மரணித்து விட்டார் என்று சொன்னால் அடுத்து இந்த உலகம் எதிர்பார்த்து காத்து நிற்பது இந்த உலகத்துடைய அழிவை தான், மறுமை நாளை தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இருந்த காரணத்தினால், அவருடைய மரணம் நெருங்கிய அடையாளத்தை அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் இந்த சமுதாயத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய தோழர்களுக்கும் எண்ணற்ற ஆலோசனைகளை, அறிவுரைகளை, உபதேசங்களை அல்லாஹ்வின் தூதர் செய்தார்கள். ஒருவன் மரண தருவாயை நெருங்கும் பொழுது இன்றைக்கு நமக்குரிய மரண அடையாளங்கள் என்பது நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகளை நாம் வைத்துக் கொள்ளலாம், நமக்கு ஏற்படக்கூடிய வயோதிகத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் நாடினால் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணிக்கலாம், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். நமக்கு ஏற்படக்கூடிய அடையாளங்கள், ஒருவன் மரண தருவாயை நெருங்கும் பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும், இஸ்லாமிய சமுதாயம் எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல்வேறு உபதேசங்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முன்பாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்புகிறார்கள். யமன் தேசத்திற்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா முஆத், முஆத் அவர்களே, இன்னக அஸா அல்லாஹ் தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆத் அவர்களே, இந்த ஆண்டிற்கு பிறகு நீங்கள் என்னை சந்திக்க முடியாமல் போகலாம். நீங்கள் என்னை பார்ப்பது இதுதான் கடைசி பார்வை. இந்த ஆண்டுக்கு பிறகு நீங்கள் என்னை சந்திக்க முடியாமல் போகலாம். வலஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி. நீங்கள் இந்த மதீனா நகரத்திற்கு திரும்பி வந்தால் என்னுடைய பள்ளிவாசலை நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய கபரை பார்க்கலாம், ஆனால் என்னை பார்க்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பும் பொழுது அவர்களை ஒட்டகத்தின் மீது ஏற்றி வைத்து அந்த ஒட்டக கயிற்றை பிடித்துக் கொண்டு சிறிது தூரம் நடந்து சென்று அவருக்கு சொல்கிறார்கள். இதை கேட்டவுடன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் மரணிக்க போகிறார்கள் என்பதை தெரிந்து அந்த பதற்றத்தினால் அப்படியே அவர்கள் அழுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதுக்கு சொன்னார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் சொன்ன உபதேசம் அல்ல, ஒவ்வொரு மூமினுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சொன்ன உபதேசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை நோக்கி சொன்னார்கள், முஆதே, இன்ன அவுலன் நாஸி பி அல் முத்தகூன் மன் கானோ வ ஹைஸு கானோ. முஆத் அவர்களே, இந்த மனித சமுதாயத்திலேயே எனக்கு நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? இறையச்சமுடையவர்கள் தான், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்கள் தான்.
தங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் என்னுடைய இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற இறையச்சத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் மரணிக்க போகிறோம் என்பதை சொல்லி தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் எப்படி நடக்க வேண்டும், ஒவ்வொரு மூமினும் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற உபதேசத்தை முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜை செய்தார்கள். ஹஜ்ஜுக்கு முன்பாக ரமலான் மாதம், நாம் ரமலான் மாதத்தை முடித்துதான் நாம் தொழுகை ஈத் அல்ஹா நாம் கொண்டாடி இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்திலே கடைசி 10 நாட்கள் தான் இத்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மரணிக்கக்கூடிய ஆண்டிலே கடைசி 20 நாட்கள் இத்திகாஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். சஹீஹ் புகாரியிலே 2044வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரே, அவருடைய செயல் நமக்கு எதை உணர்த்துகிறது? நமக்கு ஒருவனுக்கு மரணம் நெருங்கக்கூடிய அடையாளங்கள் வந்துவிடும் என்று சொன்னால் அவன் அதிகம் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும், இறை நெருக்கத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நஸ்ர் என்ற அத்தியாயத்திலே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு, நபியே உமது இறைவனுடைய புகழை கொண்டு அவனை துதிப்பீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக என்ற அந்த வசனத்தை இறக்கி வைத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகையிலும் சுன்னத்தான தொழுகையிலும் அதிகமாக சுப்ஹானல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி, இறைவா நீ தூயவன், இறைவா உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் துதிக்கின்றேன், என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடம் அதிகம் ருக்குவிலும் சஜ்தாவிலும் இந்த பிரார்த்தனையை அவர்கள் செய்தார்கள். ஒருவருக்கு மரணம் நெருங்கக்கூடிய அடையாளம் வந்துவிட்டால் அவர் அல்லாஹ்வை நோக்கி நெருங்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை, ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று சஹீஹ் புகாரியிலே பார்க்கின்றோம் 6286வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ரமலான் முடிந்த பிறகு அவர்கள் ரமலான் மாதத்தில் 20 நாட்கள் இத்திகாஃப் இருக்கிறார்கள். அந்த 20 நாட்கள் முடிந்த பிறகு ரமலான் மாதம் முடிந்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்புவதற்கு முன்பாக ஒரு நாள் தங்களுடைய மகளார் ஃபாத்திமாவை அழைக்கிறார்கள். மனைவிமார்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஃபாத்திமாவை அழைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து அவருடைய காதிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். சொன்னவுடன் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படியே தேம்பி அழுகிறார்கள். திரும்ப மீண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதை கேட்டவுடன் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சந்தோஷமாக சிரிக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமாவிடம் அந்த காலகட்டத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் உங்களிடம் என்ன சொன்னார்கள்? நான் நபிகள் நாயகத்துடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்று மறுத்து விடுகிறார்கள். ஏறத்தாழ 2-3 மாதங்களிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு சொன்னது என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை சந்தித்து அதுவரை இறங்கிய குர்ஆனை ஒரு தடவை நான் அவர்களிடம் எடுத்து காட்டுவேன். ஆனால் இந்த ஆண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவை நான் அவர்களிடம் திருமறை குர்ஆனை முழுவதுமாக எடுத்து காட்டியிருக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு ஃபாத்திமாவிடம் சொன்னார்கள், வலா அரா அல் அஜல இல்லா கத் யக்தரப், ஃபாத்திமாவே என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். வத்தகுல்லாஹ வஸ்பிரி, ஃபாத்திமாவே அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், நீ எங்கிருந்தாலும் பொறுமையை மேற்கொள். பொறுமை சமூல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எத்தகைய சோதனைகள் வந்தாலும் உறுதியாக இருப்பது. இது தன்னுடைய மகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன போதனை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், எதற்காக சிரித்தீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் இன்னும் சொன்னார்கள், ஃபஇன்னி நிஅமஸ் ஸலஃப் அலகி, ஃபாத்திமாவே உனக்கு முன்பாக மரணித்தவர்களிலேயே மிகச் சிறந்தவனாக உனக்கு நான் இருப்பேன். உன்னுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் மரணித்திருக்கிறார்கள், அந்த அனைவரையும் மிக நல்லவராக நான் உனக்கு இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஃபாத்திமாவிற்கு சொன்னார்கள். அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிட்டார்கள், நான் இதை கேட்டுதான் அழுதேன். என்னுடைய அழுகையை, என்னுடைய திருக்கத்தை பார்த்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா ஃபாத்திமா அலா தர்வைன அன் தகூன சய்யிதத்து நிசாஇல் முஃமினீன், ஃபாத்திமாவே இறை நம்பிக்கை
அவர்களுடைய பெண்களுக்கு, மூமினான பெண்களுக்கு மறுமை நாளில் தலைவியாக நீ இருக்க விரும்பவில்லையா என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி என்று சொன்னவுடன் அந்த நற்செய்தியை கேட்டு நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மகள் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தான் பெற்றெடுத்த உயிரோடு இருந்த ஒரே மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையாக இருக்க வேண்டும், மார்க்கத்துக்கு மாற்றமான எந்த காரியங்களையும் செய்துவிடக் கூடாது என்று தன்னுடைய மகளாருக்கு அல்லாஹ்வின் தூதர் உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜுக்கு கிளம்புகிறார்கள். ஹஜ்ஜுக்கு கிளம்பக்கூடிய வழியிலெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டே சென்றார்கள். நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் குது அன்னி மனாசிக்குக்கும், மக்களே என்னிடமிருந்து உங்களுடைய ஹஜ் வணக்க வழிபாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் எப்படி ஹஜ் செய்கிறேன் என்பதை நீங்கள் உற்று கவனியுங்கள். ஃபஇன்னி லஅஜ்ரி லா அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, நான் இந்த ஆண்டுக்கு பிறகு இனிமேல் ஹஜ் செய்யாமல் ஆகிவிடலாம், எனவே என்னிடமிருந்து நீங்கள் ஹஜ் கிரியைகளை, ஹஜ் வணக்க வழிபாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிக்க போகிறோம் என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே வந்தார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலா மக்கள் அறிந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் லா தரவுனி பஅத ஆமிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த ஆண்டுக்கு பிறகு நீங்கள் என்னை பார்க்க முடியாமல் போகலாம், இந்த ஆண்டிற்கு பிறகு நீங்கள் என்னை பார்க்க முடியாமல் போகலாம், இந்த ஆண்டிற்கு பிறகு நீங்கள் என்னை பார்க்க முடியாமல் போகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்கிறார்கள். அப்பொழுது ஷனுஆல் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு உயரமான நபி தோழர் வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, யா நபி அல்லாஹ், ஃபமல்லதி தஃஅல், நாங்கள் என்ன செய்வது? உங்களுடைய சமுதாயமாகிய நாங்கள் அல்லாஹ்வுடைய நபியாகி நீங்கள் எங்களை பிரிந்து விட்டால் நாங்கள் என்ன செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொன்னார்கள், ஒவ்வொரு ரப்பக்கும், மக்களே உங்கள் இறைவனை மட்டும் வணங்கி வழிபடுங்கள், அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், 5 கால தொழுகைகளை முறையாக நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள். வஸூமு ஷஹரக்கும், ரமலான் மாதம் நோன்பை நீங்கள் முறையாக நிறைவேற்றுங்கள். வஹுஜ்ஜு பைத்தக்கும், இந்த அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய உங்களுடைய இந்த ஆலயத்தை நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும் தய்யிபத்தன் பிஹா அன்ஃபுசுக்கும், உங்களுடைய உள்ளம் மனப்பூர்வமாக மனம் விரும்பி நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். ததுஹுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இந்த உலகத்துடைய இறுதி நபி, இந்த உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறுதி நபி நம்முடைய சமுதாயத்திற்காக என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அற்புதமான வார்த்தைகளில், அற்புதமான அறிவுரைகளாக, போதனைகளாக, கட்டளைகளாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அரசியலுக்காக சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய நாம் மறுமைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இணையதளங்களை திறந்தால், சமூக வலைத்தளங்களை திறந்தால், மூமின் என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள், நான் 2 என்று சொல்வது பொதுவாக, இது சாதாரணமாக பிரிந்து, நீ அந்த அரசியல் கட்சி, நான் இந்த அரசியல் கட்சி என்று சொல்லி மார்க்கத்தை மறந்து ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறந்து சகத்து மேனிக்கு ஒருவரை ஒருவர் வசைபாடிக் கொள்ளக்கூடிய கூட்டமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ஆகியிருக்கிறதா இல்லையா? கேட்டா அரசியல் முக்கியம், அரசியல் தான் எதிர்காலம், இது முக்கியம்தான். அரசியல் முக்கியம் என்பது விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஆனால் அதைவிட முக்கியம் மறுமை அல்லவா? மறுமை என்பது முடிவில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்தை தொலைத்து விட்டால் அடுத்து நம்ம மறுமை வாழ்க்கை தான். நரகம் என்பது முடிவே இல்லாதது, சொர்க்கம் என்பது முடிவே இல்லாதது. அந்த முடிவே இல்லாத வாழ்க்கைக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஏராளமான உபதேசங்கள் எல்லாமே மரணத்தை முன்வைத்துதான். என்றாலும் தன்னுடைய மரணத்தை குறிப்பிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் இங்கே எடுத்து காட்டுகிறேன். நபிகள் சொன்னார்கள் மக்களுக்கு, فإن دماءكم وأموالكم وأعراضكم عليكم حرام كحرمة يومكم هذا وفي بلدكم هذا وفي شهركم هذا. இந்த துல்ஹஜ் 10வது நாள் எப்படி புனிதமோ, துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமோ, இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமோ, அதுபோன்று ஒவ்வொரு மூமினுடைய செல்வமும் உயிரும் மானமும் புனிதம் என்று சொன்னார்கள். நபிகள் மக்களும் கேட்டார்கள், மக்களே இந்த ஊர்
இந்த நாள் புனிதமா என்று கேட்டு நீங்கள் ஆம் என்றீர்கள். சஹாபாக்கள் ஆமாம் என்றார்கள். இந்த ஊர் புனிதமா, மக்கா நகரம் புனிதமா என்று கேட்டேன், நீங்கள் ஆமாம் என்றீர்கள். இந்த மாதம் புனிதமா என்று கேட்டேன், நீங்கள் ஆமாம் என்று சொன்னீர்கள். அதுபோன்றுதான் ஒரு மூமினுடைய உயிரும் செல்வமும் மானமும் புனிதம். நீங்கள் ஆமாம் 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 என்று புனிதம் புனிதம் என்று சொல்லிவிட்டு வயலுக்கும் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், எனக்கு பிறகு ஒருவருடைய கழுத்தை இன்னொருவர் வெட்டக்கூடிய வழிகேடர்களாக, நன்றி கெட்டவர்களாக, காசிர்களுடைய பண்புகளை உடையவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சமுதாயத்துடைய நிலை என்ன? சாதாரண அரசியல், நாம் ஒரு எம்சி கிடையாது, நாம் ஒரு எம்எல்ஏ கிடையாது, நாம் ஒரு எம்பி கிடையாது, நமக்கு அரசியல்ல எந்த ஊழலும் யாரும் பண்ண போவது கிடையாது. இப்படி இருந்து கொண்டே அடுத்தவருடைய மானத்தை கூறி கிழிக்கக்கூடிய நாம் அந்த பதவிக்கு வந்து விட்டார். சொத்துக்களை பல்லாயிரம் கோடியை கையாளக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கக்கூடிய தரும் மரணத்தை முன்வைத்து எதை நமக்கு போதித்தார்கள்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 2334 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தரத்து ஃபீக்கும் மா லன் தவில்லு பஅதஹு இன் தஸம்தும் பிஹி கிதாபல்லாஹ். உங்களிடம் நான் ஒன்றை விட்டு செல்கிறேன். நான் விட்டு செல்கிறேன், அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? உங்களிடம் நான் ஒன்றை விட்டு செல்கிறேன், நான் மரணிக்க போகிறேன், இதை உங்களிடம் தந்துவிட்டு போகிறேன். அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதம். அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் வழி வர மாட்டீர்கள். அரசியலை ஆய்வு செய்யக்கூடிய சகோதரர்கள், ஒரு அரசியல் தலைவரை பற்றி கேட்டால் அவருடைய ஹிஸ்டரியை விழாவாரியாக சொல்லக்கூடிய சகோதரர்கள், சினிமா படங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சீரியல்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள், ஒவ்வொரு கதைகளையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து வைத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டங்களை நாம் புரிவதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? எல்லாவற்றுக்கும் உச்சி முதல் அடிவரை பேசக்கூடிய நாம் மார்க்க விஷயத்தில் நம்முடைய நாட்டம் என்ன, தேட்டம் என்ன, குர்ஆனுடைய ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் வழங்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி உருவாக்குகிறோம்? அன்புக்குரிய சகோதரி, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நான் உங்களிடம் விட்டு செல்வது அல்லாஹ்வுடைய வேதம், நான் விட்டு செல்வது அல்லாஹ்வுடைய வேதம், இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் வலிதவர மாட்டீர்கள் சொன்னார்கள். நீங்கள் அரசியல் கட்சிகளை, தலைவர்களை எவையும் பற்றி பிடித்துக் கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதில்லை. நம்முடைய சமுதாயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு அவர்கள் திரும்புகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பும் பொழுது மக்களிடம் சொல்கிறார்கள், மக்களே, யா அய்யுஹன் நாஸ் இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன் தான், நான் ஒரு மனிதன் தான், யூஷிப யர்தி ரசூல் ரப்பி, என்னுடைய இறைவனுடைய தூதர் மலக்குல் மௌத் வருவது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஃபஉஜீப, நான் அந்த தூதருக்கு, மலக்குல் மௌத்திற்கு நான் பதிலளிக்கப் போகின்றேன். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு ஹஜ்ஜை முடித்து விட்டு வரக்கூடிய வழியிலே மக்களை எல்லாம் கூட்டி வைத்து சொல்கிறார்கள், என்னுடைய இறைவனுடைய தூதர் வரப்போகிறார், மலக்குல் மௌத் வரப்போகிறார், அவர் என்னுடைய உயிரை கேட்பார், நான் அவருக்கு பதிலளிக்கப் போகிறேன், நான் மரணிக்கப் போகிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னி தாரிகுன் ஃபீக்கும் ஸகலை, நான் உங்களிடம் இருபெரும் விஷயங்களை விட்டு செல்கிறேன். சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், நான் உங்களிடம் இருபெரும் விஷயங்களை விட்டு செல்கிறேன். ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று நாம் பற்றி பிடிக்க வேண்டியது, இன்னொன்று இந்த சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டியது. அல்லாஹ் சொன்னார்கள், அவ்வளவுமா கிதாபுல்லாஹ், அதில் முதலாவது அல்லாஹ்வுடைய வேதம், ஃபீஹில் ஹுதா, அதில் தான் நேர்வழி இருக்கிறது, வன்னூர், ஒளி இருக்கிறது, ஃபஹுது பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வஸ்தம்சிகு பிஹி, அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது அல்லவா, ஹுவ ஹப்லுல்லாஹ், அதுதான் அல்லாஹ்வுடைய கயிறு, மனித்தபாஹு, யார் அதை பின்பற்றுகிறானோ கான அலல் ஹுதா, அவன்தான் நேர்வழியில் இருக்கிறான். அல்லாஹ் சொன்னார்கள், வமன் தரக்கஹு ஃபஹுவ அலா ضلاலா, அதை புறக்கணித்தவன் அவன் வழிகேட்டில் இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் நம்மை பற்றி பிடிக்க சொன்னது அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிங்க.
இதை அந்த வேதத்தை பற்றி பிடிப்பதுதான் சுன்னாவை பின்பற்றுவது. அடுத்து இரண்டாவதாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தை சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார் விஷயத்திலே அல்லாஹ்வை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தாரை கவனிச்சுக்கிறீங்க, அவன் நடுத்தல விட்டாதீங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகளை செய்து விடுங்கள். என்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் அல்லாஹ்வை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் என்று இந்த இரண்டு விஷயங்களை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஊருக்கு வருகிறார்கள். ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு விஷயத்தை பற்றி கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சென்று விட்டு மீண்டும் வாருங்கள். அந்த பெண் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் மீண்டும் வரும்பொழுது உங்களை காணவில்லை என்றால் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய ஜுபைர் இப்னு முத்தீம் சொல்கிறார், கன்னஹா தக்கூதுல் மௌத், அவர் அந்த பெண் நபிகள் நாயகம் மரணித்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கேட்டார். அல்லாஹ்வின் தூதரே, நான் திரும்பி வரும்போது நீங்கள் இல்லாவிட்டால், நீங்கள் மரணித்து விட்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபைலம் தஜிதுனி ஃபல்தி அபாபக்கர், நீ என்னை காணவில்லை என்றால் அபூபக்கரிடம் செல். இந்த சமுதாயம் தனக்கு பிறகு ஒரு தலைமைக்காக அடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக உயிரோடு இருக்கும் பொழுதே அபூபக்கர் தான் ஆட்சி தலைவர் என்று சொன்னார்கள். சஹாபாக்களை கூட்டி வைத்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி பயான், கடைசி உரை, மரணிப்பதற்கு அவர்கள் ஏறத்தாழ 10-15 நாட்களுக்கு முன்பாக சஹாபாக்களை கூட்டி வைத்து சொன்னார்கள். சஹீஹுல் புகாரிலே 3628வது செய்தியாகவும் 3654வது செய்தியாகவும் இருக்கிறது நபிகள் நாயகம் கடைசி உரை. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் மற்றும் அபூ சயீத் குத்ரி, இதற்கு பிறகு நாங்கள் நபிகள் நாயகத்தை உரையாற்றியவர்களாக பார்க்கவில்லை. அந்த கடைசி உரையிலே சொன்னார்கள், அம்மா பஅத் ஃபஇன்னன் நாஸ யக்ஸுரூன், மக்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்கள் அதிகரித்துக் கொண்டே செல்வார்கள். ஆரம்பத்தில் எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை உருவாக்குவதற்கு தியாகம் செய்தவர்கள், அடிப்பட்டவர்கள் செல்வத்தை செலவு செய்து இருப்பார்கள். அதே ஒரு கட்சி, ஒரு அமைப்பு பெரிதாகிவிடும் என்று சொன்னால் உலகத்தினுடைய இயற்கையை யாரும் மறுத்து பேச முடியாது, மறுக்கவும் கூடாது. இதான் யதார்த்தம். பெரிதாகிவிடும் என்றால் யார் யாரெல்லாமோ அதிகாரத்திற்கு வருவார்கள், யார் யாரெல்லாமோ செய்வார்கள். இப்படிதான் எல்லாம் உலகத்தை வைத்திருக்கிறான். இதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இதுதான் உண்மை. இதை ஏற்றுக்கொண்டால்தான் உலகத்தில் நம்ம வாழ முடியும். அப்ப நபியா சொன்னார்கள், எனக்கு பிறகு மக்கள் அதிகரிப்பார்கள், இஸ்லாம் பெரிதாகும், யார் யாரெல்லாமோ ஆட்சிக்கு வருவார்கள். இந்த இஸ்லாத்திற்கு தியாகம் செய்த தோழர்கள் யார்? அன்சாரி தோழர்கள். அன்சாரிகள் எண்ணிக்கையில் குறைந்து கொண்டே செல்வார்கள். உணவிலே உப்பு எந்த அளவுக்கு சேர்க்கப்படுமோ அந்த அளவுக்கு தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள்ல அன்சாரியோட எண்ணிக்கை இருப்பார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள் மக்களுக்கு, உங்களை யாராவது ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அவர்கள் அன்சாரிகள் செய்யக்கூடிய நல்லதை ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்கள் ஏதாவது தவறித்து விட்டால் அவர்களை மன்னித்து விடட்டும் என்று அன்சாரிகள் விஷயத்திலே தன்னுடைய சகாபாக்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்தார்கள். உழைத்த மக்கள், பாடுபட்ட மக்களை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் சரியாக அவர்கள் அதற்குரிய கண்ணியத்தையும் மரியாதையும் வழங்க வேண்டும் என்று அருமை சஹாபாக்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் சொல்கிறார், ஃபகான ஆஹிரு மஜ்லிஸின் ஜலஸபிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்த கடைசி சபை. இன்னொரு செய்தியை பார்க்கின்றோம். சஹீஹ் புகாரியிலே 3654வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக, 15 நாட்களுக்கு முன்பாக மக்களுக்கு சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஹய்யர அப்தன் பைன துன்யா வ பைன மா அஹ்லஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியாருக்கு இந்த உலகமா அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய மறுமையா சொர்க்கமா என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை அல்லாஹ் வழங்கினான். அந்த அடியார் அந்த அடியார் அல்லாஹ்விடம் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்னவுடன் அந்த சபையில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக தேம்பி அழுகின்றார்கள். அப்பொழுது செய்தி அறிவிக்கக்கூடிய அபூ சயீத் சொல்கிறார், ஒரு அடியாரை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அபூபக்கர் எதற்காக அழுகின்றார்? பின்னர் தான் அந்த அபூ சயீத் குத்ரி வழங்கிக் கொள்கிறார்கள், அந்த அடியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். தான் மரணிக்கப் போகிறோம் என்கிற தகவலை தான் அல்லாஹ்வின் தூதர் இடைமறை காயாக சொன்னார். அபூபக்கர் எங்களிலேயே மிகவும் விளங்கிக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக, அவர்கள் நோய் ஏற்பட்டு முடங்குவதற்கு முன்பாக
சஹீஹுல் புகாரியிலே 4042 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளை அல்லாஹ்வின் தூதர் ஜனாசா தொழுகை வைக்காமல் அடக்கம் செய்தார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஷஹீதுகளுக்காக சென்று கபூரிலே சென்று அவர்களுக்கு ஜனாசா தொழுகையை போன்று தொழுகை நடத்துகிறார்கள். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்லி காட்டுகின்றார், அல்லாஹ்வின் தூதர் கல் முவத்தஇ லில் அஹ்யாஇ வல் அம்வாத், உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் விடை கொடுத்தார்கள். இவன் நபிகள் நாயகத்தை பார்க்க போது மரணியல தான். உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் பார்க்க முடியாது, மரணித்தவர்களும் பார்க்க முடியாது. அப்ப உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் அவர்கள் விடை கொடுப்பதை போன்று இருந்தது. அந்த நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னி பைன ஐதீக்கும் ஃபரத்துன், மக்களே நான் உங்களுக்கு முன்பாக ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே காத்திருப்பேன். வானா அலைக்கும் ஷஹீத், நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன். வ இன்ன மௌஇதக்கும் அல் ஹவுல், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் அந்த ஹவுதுல் கௌசர். வ இன்னி லஅன்துரு இலைஹி மின் மகாமி, என்னுடைய இந்த இடத்திலிருந்தே நான் ஹவுதுல் கௌசரை பார்ப்பதை போன்றே இருக்கிறது. நான் உங்களுக்காக, என்னுடைய சமுதாயத்திற்காக, உங்களுக்காக ஹவுதுல் கௌசரிலே நான் காத்திருப்பேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வஇன்னி லஸ்து அக்ஷா அலைக்கும் அன் துஷ்ரிகு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. இந்த சமுதாயம் இணை வைத்து நபிகள் நாயகம் நாடுவது சிலை வழிபாடு. நபிகள் நாயகம் சஹாபாக்கள் இஸ்லாமிய சமுதாயம் அரபு தீபகற்பத்திலே இனி ஒருபோதும் சிலை வழிபாடு வராது. கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ஏற்படும் பொழுதுதான் வரும். நபிகள் நாயகம் தௌஹீதை விளங்கிய அந்த மக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. வலாக்கின் அக்ஷா அலைக்குமுத் துன்யா, உங்களுக்கு இந்த உலக மோகத்தை நான் பயப்படுகின்றேன். அத்தனாஃபஸூஹா, இந்த உலகத்துக்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவதை நான் பயப்படுகின்றேன். இந்த உலகத்துக்காக அடித்துக் கொண்டு செத்து விடாதீர்கள். அல்லாஹ் சொன்னார், இந்த உலக சோகத்திற்காக வட்டி, வரதட்சணை, லஞ்சம், மோசடி, எவர் செத்தால் எனக்கு என்ன, நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த செயலுக்குள் சென்று விடுவீர்களோ என்றுதான் நான் பயந்தேன். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சஹாபி உக்பா இப்னு ஆமிர் சொல்கிறார், ஃபகாலத் ஆகிரு நஸரத்தின் நஸர்துஹா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் நான் நபிகள் நாயகத்தை பார்த்த கடைசி பார்வை. இதற்கு பிறகு நான் நபிகள் நாயகத்தை பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே அவர்கள் நோய் ஏற்பட்டு முடங்கி விடுகிறார், வீட்டுக்குள் முடங்கி விடுகிறார். முடங்கிய பிறகு அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்திற்கு சில அதிமுக்கியமான போதனைகள், முடங்கிய பிறகு செய்கிற போதனை இருப்பாங்க, அது எவ்வளவு முக்கியம், இந்த சமுதாயமாக நாம் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சில போதனைகள் இருக்கிறது. அதை நாம் இரண்டாவது உரையில் சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 10 நாட்கள் அவர்கள் மரண படுக்கையிலே நோயுற்று அவர்கள் முடங்கி இருந்தார்கள். 10 நாட்கள் கூடுதல் குறைவாக இருக்கலாம். அந்த நேரத்திலே பல்வேறு உபதேசங்களை இந்த சமுதாயத்திற்காக செய்தார்கள். சஹீஹுல் புகாரியிலே 1330வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த நோயிலே படுக்கையிலே கிடக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் போகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் தூரமாகட்டும். என்ன காரணம்? இத்தஹது குபூர அன்பியாஇஹி மசாஜிதா, அவர்கள் தங்கள் நபிமாருடைய சமாதிகளை எல்லாம் வணங்கும் இடங்களாக, அல்லாஹ்வை இறைவனை வணங்குவதற்கு, சஜிதா செய்வதற்கு, புனிதம் என்று கருதி அமர்வதற்கு சிறந்த இடம், ஒரே இடம் பள்ளிவாசல். அண்ணல் மசாஜித் இல்லா, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மா அல்லாஹ் அஹத், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள், பிரார்த்திக்காதீர்கள், வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபிமார்கள் நல்லடியாருடைய சமாதிகளை புனிதத்திற்குரிய இடங்களாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் என்று சொன்னார்கள், அவர்கள் செய்ததை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். அவங்க மரண படுக்கையில அவர்கள் நடமாட முடியாமல் கிடக்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னது, எவ்வளவு பெரிய பேராபத்து, இந்த சமுதாயத்தை எவ்வளவு, இந்த சமுதாயம் அதில் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் மரண படுக்கையிலே சொன்னார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வின் தூதர் எதை பயந்தார்களோ அதுதான் மிக ஆழமாக ஊடுருவி இருப்பதை பார்க்கிறோம்.
நம்ம கடையாளர் எடுத்து பாருங்க. கடையாளருக்கு வந்தா பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு கேட்டா தொழுகை பள்ளியே சொல்ல மாட்டாங்க. சயனா பள்ளி, என்னது திராப்சா பள்ளிவாசல், கலந்தர் மஸ்தான் பள்ளிவாசல், அதே மாதிரி சிந்தாமதார் பள்ளிவாசல். எது பள்ளிவாசல்? இந்த சமுதாயம் எப்படி ஊறி போய் கிடைப்பாங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறைவான மக்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் காலம் சுற்றக்கூடிய சூழலை பார்த்தால் மீண்டும் அந்த சமாதி வழிபாட்டில் நம்முடைய சமுதாயம் வீழ்ந்து விடுமோ என்கிற அச்சம். தௌஹீதை விளங்கிய கூட்டம் எல்லாம் கல்லூரியை பார்த்தா தப்பா, அங்க போய் நின்னா தப்பா, காசு கொடுத்தா தப்பா, சாமா வாங்கினா தப்பா, இதுதான் வழிகேட்டுடைய ஆரம்பம், இதுதான் சருகனுடைய ஆரம்பம். இப்படித்தான் அது நம்முடைய உள்ளங்களை ஷைத்தான் சருக செய்வான். வழிகேட்டிலே போய் சிறுக்கிலே போய் விழுந்து விடுவோம். நபிகள் எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை. பல தக்ரபுல் ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காது என்று சொன்னால் விபச்சாரம் செய்யாமல் இருப்பதில்லை. பார்வை தூண்டும் என்றால் பார்வையை கட்டுப்படுத்திக்கும். பேசினால் நீ அதில் விழுந்து விடுவாங்க, பேசுவதை கட்டுப்படுத்திக்கும். என்றைக்குமே நாம் எதிலே நாம் கவனம் இல்லாமல் இருக்கிறோமோ அது நாம் வீழ்ந்து விடுவோம். இன்றைக்கு சமாதி வழிபாட்டுக்கு எதிரான அந்த விழிப்புணர்வு நம்முடைய சமுதாயத்திலே குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய மனமே நாசமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்கராவுடைய நிலை என்று சொல்வார்கள். உயிர் அப்படியே பிரிந்து கொண்டே வரும்பொழுது உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நிலை. தொண்டை குழியை அடைந்து விட்டால் மலக்குமார்களை பார்த்து விடுவோம். இந்த உலகத்துக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அந்த உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2697வது செய்தியாக அவங்க அதிகமாக உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்பு வரை ஆமத்து வசியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன ஹலரத்துல் வஃபாத், நபிகள் நாயகத்திற்கு மரணம் வரும் பொழுது அவர்கள் அதிகமாக உபதேசித்த விஷயம் எதுவரை உபதேசித்தார்கள்? அவருடைய மூச்சு, அவருடைய உயிர் அதை கொண்டு இழுத்தது. அந்த அளவிற்கு அவர்கள் உபதேசித்தார்கள். அஸ்ஸலா 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 வமா மலகத் ஐமானுக்கும், மக்களே தொழுகை 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 தொழுகை. இந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள ஒரே கயிறு இன்றைக்குள்ள கயிறு தொழுகைதான். நமக்கு இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, நமக்கு இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கிடையாது, நமக்கு நபி கிடையாது. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள ஒரே கயிறு தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது சொன்ன வார்த்தை அஸ்ஸலா, தொழுகை. நம்முடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவுதான் இறை தூதர் நமக்கு சொல்லிவிட்டு சென்றால் நாம் தொழுகைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், சஹா அன்றைக்கு அடிமை முறை என்ற ஒமா மலக்கத் ஐமானுக்கும், அடிமைகளுடைய உரிமை விஷயத்திலே சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்று அடிமைகள் விஷயமாக அவர்கள் உயிர் தொண்டைக்குழியை அடையும் பொழுது அடிமையை பல சமுதாயம் நடத்தியதை போன்று அடிமையாக நடத்தக்கூடாது, அவர்கள் சகோதரர்கள் அவர்கள் விஷயத்திலே சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அடிமை தலையை ஒழிப்பதற்குரிய வழிகாட்டுதலை வழங்கிவிட்டு சென்றார்கள். கடைசியாக கர்கரா உடைய உயிர் தொண்டைக்குழியை அடைஞ்சிருச்சு. உயிர் பிரியும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சஹீஹுல் புகாரியிலே 4437வது செய்தியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே படுத்துக் கொண்டு, இன்னொரு அறிவிப்பிலே அவருடைய நெஞ்சிலே அவர்கள் சாய்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர்களுக்கு அப்படியே அவருடைய பார்வை மேல் நோக்கி தெரிகிறது. அபாக ஷகஸ பஸருஹு நஹவ ஸக், அவருடைய பார்வை அப்படியே முகட்டை நோக்கி தெரிகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம பிர் ரஃபீயத்தில் ஆலா, இறைவா மிக உயர்ந்த தோழர்களோடு என்னை சேர்ப்பாயாக. நாம் வாழ்வது அதான் நோக்கம். நாம மௌத்தான பிறகு நம்ம நல்லடியாரோடு போய் சேரும். யூசுப் நபி அதைத்தான் சொன்னார், ரப்பி தௌஃபனி முஸ்லிமன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை முஸ்லிமாக கைப்பற்றுவாயாக, நல்லோர்களின் கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக. நபிகள் நாயகம் சொன்ன கடைசி வார்த்தை அல்லாஹும்ம இலா ரஃபீக்கில் ஆலா, இறைவா உயர்ந்த கூட்டம், நல்லடியாருடைய கூட்டம், நபிமார்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்திலே சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே என்னை சேர்ப்பாயாக. இதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையின் லட்சியம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் இந்த உபதேசங்கள் மூலமாக நமக்கு போதித்து சென்றிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறை தூதரின் இந்த போதனை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர். அவர்களுக்கு பிறகு நீ உலகம் அழியும் வரை நபி வரப்போவது கிடையாது. அந்த தூதர் சொன்ன வார்த்தைகள் ஏதோ நம்முடைய தாய் தகப்பன்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை போன்று அல்ல, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை போன்று அல்ல. இந்த சமுதாயத்தின் மீது நம்மை விடவும், நம்முடைய பெற்றோரை விடவும், நம்முடைய உறவுகளை விடவும்
நம் மீது அதிகம் பற்று கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தூதர் சொன்ன உபதேசங்களை நம்முடைய மனதில் இருத்தி நாம் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக நம்முடைய வாழ்வை நாம் கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய தொழுகை, நோன்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கொள்கை. இன்றைக்கு தன்னை தௌஹீத் என்று அடையாளப்படுத்துவது இயக்கத்தை நான் சொல்லவில்லை. நீங்கள் எந்த இயக்கத்திலும் இருந்து கொள்ளுங்கள், உங்களை மூமினாக ஒரு இணை வைப்புக்கு எதிரானவராக அடையாளப்படுத்துகிறீர்களா? எதுல செத்து நான் பொதுவான இஸ்லாத்தில் என்ன போது அடையாளப்படுத்துவதற்கு அசிங்கப்படக்கூடிய கூட்டமாக ஆகியிருக்கிறோம். நான் தௌஹீத் ஜமாத்தின் அடையாளப்படுத்துகிறேன்னு சொல்லல. எப்படி அடையாளப்பட உங்களை கொள்கைவாதி அடையாளப்படுத்துகிறேன். நான் இணை வைப்புக்கு எதிராக அடையாளப்படுத்துகிறேன். ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய இறைவனை நான் இறைவனுக்கு அஞ்சுகிறேன், என்னுடைய தூதரை நான் பின்பற்றுகிறேன் என்பதை அடையாளப்படுத்துகிறேன். நம்முடைய தோற்றத்திலே நாம் அடையாளப்படுத்த வேண்டும். நம்மிடம் பிழைகள் வரலாம், நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மூமினாக குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடியவனாக நம்மை நாம் அடையாளப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறோம், அதற்கு எதிராக நடந்து கொள்வதற்கு ஆர்வப்படுகிறோம் என்று சொன்னால் நாளை அல்லாஹ்விடம் நம்முடைய நிலை என்ன? இறை தூதர் நமக்கு என்ன வழியை காட்டிவிட்டு சென்றார்? அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்வுகள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.